திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்க நேயர்களே, வேத மாணவர்களே, கிறிஸ்துவுடன் அன்பான தமிழ் சொந்தங்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபத்தை குறித்து தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே 5வது பாடமாக ஆரோக்கியமான உபதேசத்தை பின்பற்றுகிற சபை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றும், சபையிலே முதிர் வயதுள்ள புருஷர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படியே பாலிய புருஷர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மற்றும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் பாலிய ஸ்திரீகளும் எப்படி சபையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும், எப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளிலே தெளிவாக வேத வசன ஆதாரங்களோடு படிக்க இருக்கிறோம். எனவே அன்பு வேத மாணவர்களே, ஆரோக்கியமான உபதேசமும் ஆரோக்கியமான சபையும் தேவனுக்கு உகந்த சபையா இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில கேட்கிற பாடங்களும் ஆரோக்கியமான உபதேசத்தை உங்களுக்கு போதிக்கிற உபதேசமா இருக்கிறது. எனவே தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டு வருகிற இந்த சபையின் கையேடுகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் உங்களுக்கு மாற்றத்தை உண்டாயிருக்கும் என்று நம்புகிறோம். எனவே அன்பு வேத மாணவர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுங்கள். நீங்கள் இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருப்பீர்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் தீத்துவுக்கு எழுதின பொதுவான நிருபத்தை நாம் படிக்கிறோம். எப்பொழுதுமே தீமோத்தேயு 1, 2, தீத்து இந்த 3 புத்தகங்களும் சபையினுடைய கையேடுகள். சபை எப்படி நடத்துவது, சபையில் எப்படி இருப்பது, சபைக்குரிய உபதேசம் என்ன, சபைக்கு எதிரான பொய் சாட்சிகள் என்ன, பொய்யான உபதேசங்கள் என்ன, இவைகளெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே ஒரு கையேடு அவசியம். ஒரு கார் வாங்கினாலும், ஒரு ஸ்கூட்டர் வாங்கினாலும், ஒரு டெலிவிஷன் வாங்கினாலும், அல்லது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினாலும் நம்ம கையில் ஒரு புக்கு ஒன்று கொடுக்குறாங்க, மேனுவல்னு ஒன்று. அது என்னென்னா, கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இப்படி ஒரு தவறு நடந்தால் அதை திருத்துவது எப்படி, இதெல்லாம் அங்கே கொடுத்துருவோம். அது மாதிரி இந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது ரட்சிக்கப்பட்ட மனிதன் சபையில் எப்படி நடக்க வேண்டும், சபையில் இருக்கிற மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், எங்கிருந்து வரும், எவ்வளோ அதிகமாக வரும், அந்த சூழ்நிலையில் அவனை காப்பாற்றுவது எப்படி, என்ன செய்யலாம், ஒரு ஊழியக்காரர் போதகர் எப்படி நடந்து கொள்ளலாம், ஒரு மூப்பர் எவ்விதமாக நியமிக்கப்பட வேண்டும், உதவிக்காரர் எவ்விதமாக நியமிக்கப்பட வேண்டும், சபையில் முதியவர்கள், முதிய தாய்மார்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள், அவர்கள் எப்படி உடை அணிய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி தாழ்மையாக இருக்க வேண்டும், இதெல்லாம் சபைக்குள்ள போதிக்கிற புத்தகங்களாக இருக்கிறது. இந்த 3 புத்தகங்களையும் தூரமாக வைத்துட்டு நமக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை, தீர்மானங்களை, விருப்பங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டதுனால்தான் இங்கிலீஷில் கேம்ப் ஃபயர்னு சொல்லுவாங்க. வாலிப பசங்க வீட்டுக்கு வெளியே ஒரு காடு போன்ற இடத்துல நெருப்பு மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்து கொண்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவர்கள் தங்கள் உடைகளையெல்லாம் களைந்து அவர்கள் நடனம் ஆடி இரவெல்லாம் பாட்டு பாடி ஒரு மயக்கத்தில் இருப்பார்கள். சபை அப்படி நாம் நினைக்கலாமா? இப்பெல்லாம் திருவிழாக்கள் நடக்கிறது, அங்கே மனிதர்கள் போகிறாங்க, குழந்தைகளும் போகிறாங்க, வான வேடிக்கைகள் நடக்கிறது, எல்லா விதமான விளையாட்டு சாமான்கள் விற்கிறது, பொருள் விற்கிறது, தின்பண்ட கடைகள் இருக்கிறது, ஓட்டல்கள் இருக்கிறது. திருவிழாவில் என்ன நடக்குது, யார் எங்கே இருக்கான்னு தெரியவே தெரியாது. திருவிழாவில் யார் காணாம போனால், எங்கே காணாம போனான்னு தெரியாது. சபை அப்படி இருக்கலாமா? இன்றைக்கி சபையினுடைய அடையாளத்தை பெயர்லேருந்து மக்கள் எழுந்தாங்க, செயலில் எழுந்தாங்க. எல்லா விதமான தத்துவங்களும் பண்டிகைகளும்
பாரம்பரியங்களும் உள்ளே வந்து நுழைஞ்சது. ஜெபத்தை திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள், உபவாசத்தை திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள், அமாவாசையை திருவிழாவாக ஜெபமாக கொண்டாடுகிறார்கள். மனிதர்கள் ஒருத்தரை ஒருத்தர் கீழே தள்ளி சாத்தானை துரத்துவதாக போதிக்கிறார்கள். எல்லா விதமான கள்ள தீர்க்க தரிசனங்களை தினந்தோறும் சொல்ல ஆரம்பித்தார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு சமாதானமான ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு போதிக்க ஆரம்பித்தாங்க. ஒருவனை கடிந்து கொண்டு போதித்து புத்தி சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் போய்விட்டது. சபையானது அதிகார பீடமாக மாறினதுனால அங்கே தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கு அங்கே ஓட்டெடுப்பு உள்ளே வந்தது. எப்போ ஓட்டெடுப்பு வருகிறதோ அங்கே 2 பிரிவுகள் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த தலைவனை தேர்ந்தெடுக்க எல்லா ஊழலும் அங்கே உருவாக்கப்படுது. எப்படி அரசியல்வாதிகள் நடந்து கொள்கிறார்களோ அவ்விதமாகவே சபைக்குள்ளும் நடக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிற இத்தனை விஷயத்தையும் கத்தோலிக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம், புராட்டஸ்டன்ட் சபைகளில் மிகவும் அதிகமாக பார்க்கலாம், பெந்தகோஸ்து சபைகளில் சிறிய அளவில் நீங்கள் பார்க்கலாம். அன்பு சகோதரர்களே, இது எல்லாவற்றையும் நீங்கள் தூரமாக்கிவிட்டு பரிசுத்த வேத எழுத்துக்களை தீமோத்தேயு சிறு வயது முதல் தன் தாய் பாட்டி வழியாக தெரிந்து கொண்டது போல தேவனுடைய வசனத்தை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். உறுதியான தேவனுடைய அஸ்திபாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளில் தீத்து எழுதிய பொதுவான நிருபம் 2வது அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். சகோதரர்களே, ஆரோக்கியம் என்ற அந்த வார்த்தையை மூலமொழியில் சவுண்ட் என்ற ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்டால் நல்ல சவுண்டாக இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சவுண்டாக இருக்கிறேன்னா சத்தமாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. வலுவாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். How is your health? I am doing fine, healthy, very sound அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த சவுண்ட் என்ற வார்த்தையை தான் நம்ம ஆரோக்கியத்தை நினைவுபடுத்துவதற்காக குறிப்பாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அதனால தான் மூலமொழியில் சவுண்ட் டாக்டர். இந்த சவுண்டு டாக்டர்னை தமிழில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் தமிழில் மொழிபெயர்த்தவங்க ரொம்ப அழகாக சிறப்பான ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாங்க. ஆரோக்கியமான. ஆரோக்கியம் என்பது 100ன்னு வச்சுங்க. 99 ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது. நம்ம செல்ஃபோனில் கூட பாருங்கள், 100% பவர் இருந்தால் நல்லா வேலை செய்யும். 5% வந்துட்டாவே இருளாக மாற ஆரம்பிச்சிடும், அப்படி கண்ணை மூடிக்கும். ஆரோக்கியம் என்பது என்ன? தேவ வசனத்தின்படி சரியாக நடப்பது, 100% சரியாக நடப்பது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கும் சரி தீத்துக்கும் சரி இந்த வார்த்தையை திரும்ப 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 பேசுகிறாங்க. அதாவது 2வது அதிகாரம் தீத்து 1 வசனம் பாருங்கள். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. சகோதரர்களே, பேசுவதற்கு நாக்கு வாய் இருக்கிறது. நினைச்சதெல்லாம் பேச முடியுமா? கவிஞர்களாக நாம் பேச முடியுமா? எழுத்தாளர்களாக நாம் பேச முடியுமா? தேச தலைவர்களாக நாம் பேச முடியுமா? நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்களைப் போல நாம் பேச முடியுமா? அப்படியெல்லாம் நாம் பேச முடியாது. மோசே இஸ்ரவேல் இடத்துல எப்படி பேசினான் அப்படி தான் நம்ம பேசணும். கர்த்தர் சொன்னார் என்று பேசினான். The Lord has spoken என்று பேச ஆரம்பித்தான். அப்போது சபையில் பேசுகிறவர்கள் கர்த்தர் சொன்னதை பேச வேண்டுமே தவிர உங்கள் யோசனைகளையோ விருப்பங்களையோ தந்திர மந்திரங்களையோ அதிபுத்திசாலித்தனமான வார்த்தைகளையோ நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பீக் த சவுண்ட் டீச்சிங். ஆரோக்கியமானவைகளை பேசு என்று சொல்கிறார். நம்ம போதகர்கள் வயசானவங்க அவங்களுக்கு தெரியும் சத்தியம்னா என்னன்னு. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இன்னொன்று இருக்குது. அது என்னன்னா, இப்போல்லாம் நமக்கு இது சொல்ல வேண்டியதில்லை, சொன்னால் இவங்களுக்கு விளங்காது, நம்ம மனசுக்குள்ளே இதை வச்சுக்குவோம், இந்த ஜென்ரேஷன் இப்படி தான், அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம போவோம்
அப்படின்னு தங்களுடைய முகவாய் கட்டையை அவர்கள் தடவுவதை நான் பார்க்கிறேன். The older preachers, they think this present age cannot understand. அதனால ஏதாவது ஒரு ஃபீபிளான ஸ்டோரியை சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஆரோக்கியமான உபதேசத்தை பேச வேண்டும். திரும்பவும் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல், கவனிங்க, வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் சாட்டப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது எதிரி எப்பொழுதுமே குற்றம் சாட்டுவான், ஓடு கூச்சல் போடுவான். அது மாதிரிலாம் புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு கூட கத்த ஆரம்பிப்பான். ஏன்னா அவன் பைபிள் படிக்கிறது இல்லை, படித்தாலும் அவன் விளங்கிக்கிறது இல்லை, அவன் கண்ணுக்கு சத்தியம் புரியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய போதர்கள் பைபிளை 100 முறை படித்தேன்னு சொன்ன ஆள்லாம் உண்டு. சபையின் பேர் என்னன்னு கேட்டால் தலையை சொரிகிறார், ஞானஸ்தானத்தை பற்றி கேட்டால் தலையை சொரிகிறார், கர்த்தருடைய பந்தி எதற்காக என்று கேட்டால் அவரால் விளக்கிக் கொள்ள முடியல. சகோதரர்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம். என்ன சொல்றாரு? ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. இதனால்தான் தோழர்களே, அன்பு மாணவர்களே, போதகர்களே, நீங்கள் உங்கள் திருச்சபையில் ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிற போதகராகவும் வசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மாணவராகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இந்த வசனத்தில் விகற்பம் என்ற ஒரு தமிழ் வார்த்தையை நம்ம படிக்கிறோம். விகற்பம்னா என்ன அர்த்தம்? விகற்பம்னா ஒரு வட்டமான ஒரு தோசையை ஒரு மூலையிலே கிள்ளிவிட்டால், ஒரு பக்கத்தில் கிள்ளிவிட்டால், அந்த தோசையை 3 வயது குழந்தையின் இடத்துல காண்பீங்க, அது வேணான்னு சொல்லிடும். அதே நேரத்தில் சரியாக வட்டமாக இருக்கிற ஒரு தோசையை திரும்பவும் காட்டுங்க, அது வாங்கிக்கும். அப்போ அந்த குழந்தையினுடைய ஆழ் மனதில் முதல்ல கொடுத்த தோசையில் ஒரு பகுதி கிள்ளப்பட்டிருக்கிறது, எடுக்கப்பட்டிருக்குது, அது தெரியுது அந்த குழந்தைக்கு. அதாவது வட்டமாக இருக்க வேண்டிய தோசை ஏதோ ஒரு குறையாக அங்கே இருக்கிறதாக அந்த சின்ன குழந்தைக்கு தெரியுது. விகற்பம் என்பது என்னன்னா, தேவனுடைய வார்த்தைகள் ஒரு வட்டமான ஒரு பொருளாக இருக்கட்டும், அதில் ஒன்று நீங்கள் பிச்சை எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? செய்யாதே என்ற இடத்தை நீங்கள் செய்தால் என்ன ஆகும்? தொடாதே என்ற இடத்தை நீங்கள் தொட்டால் என்ன ஆகும்? ஆகவே நீங்கள் விகற்பமான, இந்த விகற்பன்றதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு பெண் புடவை கட்டி கொண்டிருந்தாள். ஆனால் அவள் கட்டி கொண்டிருந்த புடவையினுடைய மாதிரியாக தான் இருந்தது. இந்த நீளம் அகலம் எல்லாம் சரியாக தான் இருந்தது. ஆனால் அந்த புடவை அவளுடைய உள் உடலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இதை நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? கண்ணாடி மாதிரி புடவையை கட்டிட்டு இப்படி அசிங்கமாக வந்து நிற்கிறாளே நினைப்பீங்க இல்லையா? அதான் விகற்பம். விகற்பம் என்பது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல், காட்ட வேண்டியதை காட்டாமல், சொல்ல வேண்டியதை சொல்லாமல், போதிக்க வேண்டியதை போதிக்காமல் நீங்கள் வேறு விதமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது விகற்பமாக போய்விடும். ஞானஸ்தானத்தை ஒரு மனிதன் செத்தவனை அடக்கம் பண்ணுவது போல பாவியாக மனிதனை தண்ணீரில் அடக்கம் செய்கிறோம். இயேசு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார், நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்தார், நாமும் தண்ணீரிலிருந்து புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி எழுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த தகவலை ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். அப்படியானால் ஞானஸ்தானம் என்பது ஒரு மரணத்தை காட்டுகிறது, தண்ணீர் முழுகுவதை காட்டுகிறது, அடக்கம் உயிர்த்தெழுதலை நமக்கு போதிக்கிறது. இதில் எதையாவது ஒன்று எடுத்துட்டா அது விகற்பம். ஞானஸ்தானத்தை குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் குழந்தைகள் பாவமற்றது. பாவியாகிய மனிதனுக்கு தான் ஞானஸ்தானம். அப்படியானால் எவ்வளவு பெரிய விகற்பம், எவ்வளவு மூலிதனம், எவ்வளவு அசிங்கம் ஆரம்பம் முதலே திருச்சபையில் தொடர்ந்து வருவதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம்.
இன்றைக்கு இந்த மாதிரி போதனைகளை கேட்டுக்கொண்ட புரோட்டஸ்டன்ட் சபையத்தார் என்ன செய்தாங்கன்னா, அவங்க சர்ச்சுக்கு பின்னால் ஒரு தொட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தாங்க முடியல வசனத்தை கேட்டு. ஆகவே அவர்களும் ஒரு தொட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலயத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பேசனை வச்சு தண்ணியை எடுத்து கொடுத்தவங்க இப்போ ஆலயத்துக்கு பின்னால் முழுக்க ஞானஸ்நானம் பெறுதத்தக்கதாக ஒரு தொட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மாறுதல் வந்து கொண்டிருக்கிறது. விகற்பமான போதனைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும். எதில் விகற்பம்? உபதேசத்தில். நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்க முடியாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. எதிரி நம் வாயின் வார்த்தையை பிடிச்சு அதை திருத்தி மாற்றி நம்மளை குற்றம் கண்டுபிடிப்பான். இதுதான் வழக்கமே மனிதர்களுக்கு. அப்படியே நம்ம முகத்துக்கு ஏறா சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி தானே சொன்னீங்க, கேட்டு பாருங்கள் யாருக்கிட்டே வேணா அப்படின்ற அளவுக்கு சாட்சிகளோடு பேசுவாங்க. அதனால தான் குற்றம் பிடிக்கத்தக்கதாக நாம் நடக்கக்கூடாது. சகோதரர், ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த பயிற்சிகளெல்லாம் எங்கே நாம் போய் பெறுவது? இன்னைக்கு சில பேர் பைபிள் ஸ்கூலுக்கு போகிறேன்றாங்க. அங்கே போகிறவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா, படிப்பறிவு இல்லாதவங்க, ஏழைங்க, வழி இல்லாதவங்க, அடங்காத பிள்ளைகள். அவர்களை கொண்டு போய் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் படிக்க வச்சு போதர்களாக கொண்டு வராங்க. அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். நல்லா படிக்கிற பிள்ளைகளை, நல்ல பெரிய அளவில் ஐஏஎஸ்க்கு படிக்கிற பிள்ளைகளை, இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைகளை, கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள், போய் படித்து கொண்டு வா, நீ ஒரு போதகராக மாறு என்று சொல்வதற்கு இன்றைக்கு பெற்றோர்களுக்கு நாதி இல்லாமல் போச்சு. வீட்டுக்கு ஒரு மகனை கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று கொடுக்கிற ஒரு ஆர்வம் இல்லாமல் போச்சு. நல்லா படிக்கிற பிள்ளைகளை வீட்டுக்கென்றும், வீட்டை விட்டு ஓடி போகிறவர்களை சபைக்கென்றும் ஊழியத்துக்கென்றும் கொடுக்கிற ஒரு குடும்பங்களை இன்றைக்கு நான் பார்க்கிறேன். இதையெல்லாம் கேட்கும்போது உங்கள் இருதயம் குத்தப்படவும் வலிக்கவும் வேதனை உறவும் வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். I wanted to pain you so that you may understand the grave responsibility of your family. உன்னுடைய குடும்பம் செய்ய வேண்டிய அடிப்படை கடமை உனக்கு உணர்த்து வைக்கத்தக்கதாக வலிக்கும்படியாக இவைகளை நான் உனக்கு சொல்லுகிறேன். இந்த அதிகாரத்தில் மறுபடியும் ஒரு லிஸ்ட்டை நம்ம படிக்கிறோம். முதியவர்கள், முதிய தாய்மார்கள், தந்தைமார்கள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், எஜமான்கள், வேலைக்காரர்கள், இவங்களை எல்லாரையும் குறித்து ஒரு தகவலை நம்ம படிக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமானது வேலைக்காரர், எஜமான். இந்த கான்செப்ட் இன்றைய காலத்தில் கொஞ்சம் நெருடலான ஒரு சப்ஜெக்ட். முதல் நூற்றாண்டு காலத்தில் ஸ்லேவ்ஸ்னு ஒரு இனமே இருந்தது. அடிமைகள் என்று ஒரு குறிப்பிட்ட மக்கள் இனமாக இருந்தார்கள். எஜமானர்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட மக்கள் முதலாளிகளாகவே எப்பொழுதும் இருந்தாங்க. எப்படி நம்ம ஊரில் ஜாதி இருக்கிறதோ அவ்விதமாக அடிமை ஜாதி, முதலாளி ஜாதியாக அவர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த 2 பேரும் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு சபைக்குள்ளே வரும்போது அங்கே உட்காந்துக்கிட்டு நான் முதலாளி, நீ வேலைக்காரன் அப்படி நீ நினைக்காத. அல்லது வேலைக்காரன் சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீ முதலாளியாக இருந்தால் எனக்கு என்ன, அதெல்லாம் உன் வீட்டில் வச்சுக்க, என்கிட்ட இங்கே வச்சுக்க முடியாது, வாழை விட்டு நறுக்கிடுவேன் அப்படி நீ நினைக்கவும் கூடாது. நீங்கள் 2 பேரும் உலகத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ, ஆனால் சபைக்குள் வந்தால் அவரவர் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து அன்பை நினைத்து, கடவுள் என்னை ரட்சித்தார், இயேசு ரத்தம் என்னை கழுவியது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் ஒரு மோட்ச பிரியாணி, இயேசு கிறிஸ்துவின் வரிக்காய் காத்திருக்கிறேன், இந்த எண்ணங்கள் மேலோங்கி இருக்க வேண்டும். சகோதரர்களே, 2வது அதிகாரம் 2வது வசனம். முதிர் வயது உள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி
புத்தி சொல்லு. இந்த வயசான ஆள் கொச்சையாக சொல்கிறதா இருந்தால் பெனாத்துதல்னு ஒரு வார்த்தை இருக்குது, நல்ல தமிழ் வார்த்தை இல்லை அது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாய்க்கு வந்தாலும் பேசிகிட்டு இருப்பான். வாய்க்கெல்லாம் வந்ததை பேசிட்டு நியாயம் வேற அதை படுத்துவார். நான் அப்படி தான் பேசுவேன், அது ஒன்றும் தப்பு இல்லை. முதிர் வயது ஆக ஆக நீ அறிவுடைய மனிதனாக இருக்கணும். உன் வாயின் சொற்கள் நியாயமாக இருக்கணும், தகுதியாக இருக்கணும். முதிர் உள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களும், அடுத்து பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களும். நமக்கு வயசாகிறதுனால ஒரு செமி கிராக்குன்னு சொல்லுவாங்க, பாதி பைத்தியம், அப்படியெல்லாம் நம்ம நடக்க முடியாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், நல்ல மாதிரி உடையவர்களாக இருக்கணும். ட்ரை யுவர் பெஸ்ட் வித் ஆல் யுவர் சென்ஸ், சர்வ் காட். நல் மனசாட்சியில் நல்ல அறிவோடு கடவுளை வணங்குகிற மனிதனாக இரு. ஆரோக்கியமான உபதேசத்தை விளங்கி கொண்டவனாக இரு. விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லு. இந்த வயசான பாட்டி தாத்தாலாம் ஒரு கோலோடு உட்கார்ந்துருப்பாங்க. நல்லது சொன்னாலும் கோலால் அடிப்பாங்க, கெட்டது சொன்னாலும் எழுந்து வந்து அடிப்பாங்க. கோபம் அதிகமாக இருக்கும் வயசானவர்களுக்கு. இதையெல்லாம் பெரிய இளையவர்கள் புரிஞ்சு கொள்ளணும். அவர்களும் அதை புரிந்து கொள்ளணும், நாம் செய்வது தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளணும். அதனால்தான் உலகத்தில் இருக்கிற வயசான பாட்டி தாத்தா கெட்ட வார்த்தை பேசுகிறதும் காரி துப்புறதும் குச்சால் அடிக்கிறதும் வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் சபைக்குள்ளே வரும்போது அதே வயதான முதியவரும் அந்த முதிய தாயும் அவர்கள் கையில் கோல் வைத்திருந்தாலும் அதை ஊன்றி எழுந்துறதுக்கு தான் வச்சுருப்பாங்களே தவிர பேரனை அடிப்பதற்கோ மற்றவர்களை தாக்குவதற்காக வைத்திருக்க மாட்டாங்க. When you come into the church, your old age cannot make you a fool. Rather you be a great and wise Christian. ஞானமுள்ள ஒரு தகப்பனாக முதியவனாக நீ மாறுகிறாய். இப்பொழுது 3வது வசனம், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களாக இருக்கவும். இந்த காலத்தில் யார் தான் குடிக்கல அப்படின்னு ஒரு பொதுவான வார்த்தையை பேசுகிறாங்க. சாராய் கடையை நோக்கி மாலையில் போய் பார்த்தால் அங்கே பெண்களும் வரிசையில் நின்று சாராய் வாங்குவதை பார்க்கிறோம். ரொம்ப ஏழ்மையான மக்கள் குடிகாரிகளாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்கள் குடித்தால் கூட அவர்களை திருத்துவதற்கு வீட்டில் பெண்கள் இருக்காங்க. ஆனால் பெண்கள் குடித்தால் அவர்களை திருத்துவதற்கு யார் இருக்கிறார்கள்? அதை நாம் நினச்சி பார்க்கணும். முதிர் வயது உள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும். வயது ஆக ஆக கோணல் மாணலா கெட்ட வார்த்தைகளால் நீங்கள் நடக்காமல் பரிசுத்த வார்த்தைகளை வசனங்களை சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே ரட்சியம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்கிறவர்களாக நம்ம இருக்கணும். பரிசுத்த நடக்கைக்கு ஏற்றவர்களாக இருக்கணும். அடுத்தது பெண்களிடத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான குணம் கோல் சொல்லுதல், அவதூறு பண்ணுதல். குடும்பத்தில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் சிதறி விடுவதற்கு அந்த மூத்த தாய், அந்த வயதான கிழவி ஏதாவது ஒரு வார்த்தையை பையன்கிட்டையோ பொண்ணுக்கிட்டேயோ ஏதாவது ஒன்று தப்புதாவாக போட்டு வச்சிரும். அது பார்த்தது பார்க்காதது, அந்த காதில் விழுந்தது விழாது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அது சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுக்கு கண் மங்கி இருக்குது, காது பாது செவிடாக இருக்குது, கெடுதலாம் நியாயம்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன சொல்கிறாரு, அவதூறு பண்ணாதவர்களுமாய் மதுபானத்துக்கு அடிமையாகாதவர்களுமாய் இருக்கணும். சபைக்கு வர ஒரு குடும்பம் பக்கத்து வீடு அக்கத்து வீடு தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் புத்தி சொல்கிற அளவுக்கு நடக்கக்கூடாது. உங்கள் வீட்டு சத்தம் வெளியே கேட்கக்கூடாது, உங்கள் வீட்டு அவமானம் வெளியே போகக்கூடாது, உங்கள் வீட்டில் நடக்கிற சண்டைகள் ஓயாமல் வெளியே கேட்கக்கூடாது. காரணம் வெளியே இருக்கவன்லாம் வந்து உனக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவான். அதான் சொல்கிறாரு 4வது வசனம் பாருங்கள், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். திருமணமான கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும்?
குறிப்பாக வாலிப தாய்மார்கள், த யங் மதர், அவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். வெளியே போன கணவன், வெளியே போன பிள்ளைகள் திரும்ப வரணும். வெளியே வரும்போது அழுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, எண்ணங்களை கொண்டு வருவாங்க, தவறுகளை கொண்டு வருவாங்க. அதையெல்லாம் ஜீரணித்து அதை ஏற்றுக்கொண்டு அனைத்து கணவனை திருத்தணும், பிள்ளைகளையும் திருத்தணும். பாலிய ஸ்திரீகளுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி. 10 குறைக்கு வயசில் முதியவர்கள் மாமனார் மாமியார் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு உரிய நேரத்தில் கொடுக்கணும். அவங்களுடைய ஏச்சல் பேச்செல்லாம் கேட்டு நடக்கணும். அதனால் ஒரு யங் விமன் ஹேஸ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாம் எங்கே கற்றுக்குவீங்க? சபையில் தான். இதெல்லாம் சபை சொல்லிக் கொடுக்கறது. சபைக்குள்ளே வரும்போது இந்த மேனுவல் இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அன்பு தோழர்களே, அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் படித்து பார்க்கும்போது அது இவ்வளோ டீட்டெயிலாக ஆண்டவர் பேசுவார். ஆம், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும், தேவ சித்தம் செய்யவும், அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளவும், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கவும் திருச்சபையிலே நாம் இருக்க விரும்பினால் இதெல்லாம் நம்ம வீட்டில் ஒழுங்கு பண்ணணும். இதெல்லாம் பைபிளில் இருக்கிற டீச்சிங் தான், போதனை தான் என்பதை விளங்கி கொள்ளுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கவளுமாய் இருக்கவும் முதிர் வயது உள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. இந்த வீட்டில் வயசான அம்மா இருக்காங்களே, அவங்களுடைய வேலையே நல்ல காரியங்களை செய்வது மட்டும்தான். நல்ல புத்திமதி சொல்லிக் கொடுக்க வேண்டியது தான். அதை விட்டுட்டு மகக்கிட்ட மருமகங்கிட்ட நான் அன்றைக்கே சொன்னேன், அவன் பல்லு தூக்கிட்டு இருந்தது, அவன் தலை வார்ந்தே சரியா இல்லை, அன்றைக்கே ஒரு விதமாக பார்த்தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து டைவர்ஸ் வாங்கிக்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடுகளில் விவாகரத்துன்ற அந்த வார்த்தை எங்கே வருதுன்னா, இந்த முதியவர்கள்கிட்ட தான் இளைஞர்களுக்கு வருது. தாய்காரி தான் சொல்லி கொடுக்குறா, பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி, விவாகரத்து வாங்கிக்கொள், நான் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே தான் சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் கவனிங்க நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கவர்களாய் இருக்கவும் முதிர் வயது உள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. இதை ஒரு தொழிலாக நீ எடுத்து போதித்து கொண்டிருன்னு சொல்கிறார். வயதான தாய்மார்கள், வயதான தந்தைமார்கள் தங்களுடைய எல்லையை மீறி வாழ வேண்டிய தன் மகன் மகளுடைய குடும்பத்தை ஏதோ ஒரு வார்த்தையினால் கெடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். நல்ல நோக்கத்தோடு தான் அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அது தேவனுக்கு பிரியமா இருக்குதா இல்லையான்றதை அவங்க கவனிக்க மாட்டாங்க. எந்த ஒரு தாயும் மகளையோ மருமகனையோ ரெண்டாக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. ஆனால் சாத்தான் அவங்களுக்குள்ளே புகுந்துக்கிட்டு என்ன வேணால் செய்வான். இரண்டாவது, அவர்கள் சொல்கிற நல்ல போதனையே அவர்களுக்கு தீமையாக முடிஞ்சிடும். நான் நல்லது சொல்ல வந்தேன், அது கெட்டதாக முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதான் நடக்கும். அதனால்தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களுமா நம்ம இருக்கணும். இன்றைக்கி நம்முடைய தொலைக்காட்சிகளில் பார்க்கிற காட்சிகள் எல்லாம், இவன் அவள் வைத்திருக்கிறான், அவனை இவள் வைத்திருக்கிறான், இவன் அவளை ஜெயிலில் போட்டான், அவன் இவளை ஜெயிலிருந்து வெளியே எடுத்தான். யார் யாருக்கு என்ன சொந்தம் ஒன்றுமே விளங்காது. இதையே நாளெல்லாம் பார்த்துட்டு இருக்கு இந்த கிழவிகளும் இந்த வாலிப பிள்ளைகளும். தன் வீட்டிலே வந்த தன் கணவனை பேச்சுகளை அழைப்பதும், கிளாஸை விட்டு எறிவதும், எங்கே போய் வந்தா என்று மிரட்டுவதும், எங்கள் அம்மா அன்றைக்கே சொன்னாங்க அப்படின்ற ஒரு கதை பேசுவதும் கூடாத ஒரு காரியம். எங்களுடைய தகப்பன் காலத்திலெல்லாம் அப்பா உழைக்கும்போது அவர் சட்டை வாங்காமல் எங்களுக்கு சட்டை வாங்கி தருவார். அவர் சாப்பிடாமல் எங்களுக்கு அவர் உணவு தருவார். அவர் உழைத்து எங்களை காப்பாற்றுவார். இன்றைக்கு பெற்றோர்கள் இளம் புருஷர்கள் அப்படி இல்லை. எல்லா செலவையும் தனக்குனே செலவு செய்துக்கிட்டு, ஒரு வேளைக்கு 100 ரூபாய் சாப்பிடுகிற மனிதன் வீட்டுக்கு 20 ரூபாய் கொடுத்தா அந்த குடும்பம் எப்படி நடக்கும்? உன்னுடைய ஷூக்காக 5000 ரூபாய் செலவு செய்துட்டு உன்னுடைய பிள்ளைகளுக்கு
ஒரு 30 ரூபாய் செருப்பு வாங்கி கொடுத்தா அது எப்படி தாங்கும்? அதனால் என் அன்பு சகோதரர்களே, பாலிய புருஷர்கள் ஒரு குடும்பம் என்று மாறிவிடும்போது குடும்பத்தினுடைய தலைவனாக, தெளிந்த புத்தி உள்ளவனாக, ஆரோக்கியமான வசனத்தின்படி நடக்கிறவனாக, சபைக்குள் வாழ்கிறவனாக, கர்த்தருடைய பிள்ளையாக, பரிசுத்தாவில் வாழ்கிற ஒரு தேவதாசனாக, இரக்கமும் நீதியும் பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனாக, ஞானம் உள்ள தெளிவும் உள்ள ஒரு ஆவியுடைய ஒரு மனிதனாக, மனைவியும் பிள்ளைகளையும் நேசித்து காப்பாற்றுகிற முதன்மைப்படுத்துகிற ஒரு மனிதனாக, ஒரு இளைஞனாக நீ இருக்க வேண்டும். நாம் சென்று சேர வேண்டிய பரலோகத்தை இங்கேயே துவங்க ஆரம்பிக்கிறோம். We begin heaven right here before we reach in heaven. இந்த வார்த்தையோட இன்றைய செய்தியை நிறைவு செய்கிற இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் கேட்போம், பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, ஓயாமல் கேட்ட உமது வார்த்தைகள் எங்களுக்கு எரிச்சலுக்கு பதிலாக சாந்தத்தையும், கோபத்துக்கு பதிலாக நெகிழ்ச்சியையும், வெறுப்புக்கு பதிலாக உமது அன்பையும் வெளிப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். முதிர்ந்த தாயாக, தகப்பனாக எங்கள் வாழ்க்கையில் நடந்த தவறுகளை எங்களுக்கு மன்னியும். வாலிபனாக, வாலிப பிள்ளையாக, புருஷனாக, மனைவியாக எங்களுடைய கோணங்கித்தனமான வாழ்க்கை எங்களுக்கு மன்னியும். உண்மையுள்ளவர்களாக வாழவும், ஆரோக்கியமான உபதேசத்தின்படி நடக்கவும் எங்களை நன்றாக வழி நடத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.